உலகத்திலேயே மிக மோசமான ஒரு பட்டியல்ல ஒரு தரப்படுத்தல்ல இலங்கை 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. வாகன நெரிசல் அதிகம் உள்ள நாடுகள் பட்டியல்ல நாங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கோம். உலகத்திலே எத்தனை நாடுகள் இருக்கு, எவ்வளவு வாகனங்களோடு எவ்வளவு பெரிய நகரங்கள் இருக்கு, இதெல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிக மோசமான வாகன நெரிசலை கொண்ட நாடுகள்ல 3ஆம் இடத்துல இருக்கோம். சரி, இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஆசியாவில் எத்தனையாவது இடம், நாம உலகத்தை விட்டுருவோம், ஆசியாவில் எத்தனையாவது இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்க தான் முதலிடத்துல இருக்கோம். இலங்கை தான் முதலிடத்துல இருக்கு. எங்களுக்கு பிறகுதான் பங்களாதேஷே இருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்தியாவே இருக்குன்னா பாருங்க, அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டுல வாகன நெரிசல் அதிகமாக உள்ள நாடாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இருக்கத்தானே வேணும். போன வருஷம் எத்தனை லட்சம் வாகனத்தை, எத்தனை பில்லியன் கணக்கான பெறுமதிக்கு நாங்க இறக்கியிருக்கோம். வாகன இறக்குமதி நடந்திருக்கு. இவ்வளவு வாகனம் ரோட்ல நாங்க இப்ப நடந்து போறதே பெரிய பாடா இருக்கு. அந்த அளவு வாகனம் தான், காலுக்குள்ளையும் கைக்குள்ளையும் வாகனம் தான். நாங்க வாகனத்துல போறதை விட நடந்து போனா அதை விட வேகமா போகலாம் அப்படின்ற அளவு தான் கொழும்பு நகரம் இருக்கும். காலையிலேயும் மாலையிலேயும் பயணம் செய்றவங்களுக்கு தெரியும், வேலைக்கு போய் வரவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். எனவே இந்த மாதிரி ஒரு நகரத்திலையும் ஒரு நாட்டுக்குள்ளேயும் நாம இருக்கோம்னா பாருங்க. இந்த தரவை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, நெம்பே அப்படின்னு சொல்ற ஒரு மிக பிரபலமான இணையதளம். இவங்க தான் வாழ்வாதாரம், மக்களுடைய வாழ்க்கை செலவு சம்பந்தமான தரவுகளை துல்லியமாக வெளியிடக்கூடிய மிகப்பெரிய தரவுகளை கொண்ட ஒரு இணையதளமாகவும் ஒரு சேவையாகவும் இது இருக்கு. இவங்க தான் இந்த தரவு என்ற நாளில் வெளியிட்டிருக்காங்க. இதனால இன்னும் நிறைய பாதிப்புகள், வாகனம் நெரிசல் இருக்கின்றதையும் தாண்டி இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அதுல அதிகளவான வாழ்க்கை செலவு மக்களுக்கு அதிகரிக்கிறது, செலவு போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது, எரிபொருள் செலவு அதிகரிக்கிறது, மக்கள் மனங்கள்ல ஒரு அழுத்தமும், அதோடு மட்டுமா அதாவது மனநலம் சம்பந்தமான அதிகளவான பாதிப்புகளும் மக்களுக்கு ஏற்படுது. நீண்ட நேரம் காத்திருப்பது, ஒரு கிரிய தூரத்துக்கே நீண்ட நேரம் போறது, வாகன சத்தம், இந்த மாதிரியான பலதரப்பட்ட நெருக்கடிகளால மன அழுத்தத்துக்குள்ளவும் மக்கள் உள்ளாகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வாகன நெரிசல் அதிகம் உள்ள நாடுகள்ல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான வாகன நெரிசல் உள்ள நாடாக முதலிடத்துல பதிவாகி இருக்கிறது நைஜீரியா, 2வது இடம் கோஸ்டாரிக்கா, 3வது இடம் இலங்கை, 4வது இடம் பங்களாதேஷ், 9வது இடம் இந்தியா. இன்னும் ஒரு முக்கியமான தரவு இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே வாகன நெரிசல் குறைந்த நாடு பட்டியலில் எஸ்தோனியா இருக்கு, அதோட பின்லாந்து இருக்கு. இது 2 நாடுகளும் பக்கத்தில் இருக்கிறதால 2 நாடுகளையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த நாட்டை தாண்டி மற்ற நாடுகள் எல்லாத்தையும் இந்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க, அதிக வாகன நெரிசல் உள்ள நாடுகள் பட்டியலில். நீங்க சொல்லுங்க, நாம அவதானிச்சது போலவே இந்த தரவு சரியானதா, இல்ல நமக்கு கொஞ்சம் அதிகமான இடத்தை கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களான்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இந்த தரவு சரியா பிழையான்றதையும் உங்களுடைய கருத்துக்கள்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு கவலைக்குரிய கணிப்பு அல்லது தரவு வெளியாக இருக்கிறது. 2015 இருந்து 2025ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இலங்கையில பிறப்பு வீதம் என்பது பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. கடந்த நாட்களில் நாங்கள் இது சம்பந்தமான செய்தியையும் பார்த்தோம். ஆனால் இன்றைய நாளில் அந்த துல்லியமாக இதனுடைய தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. 1,20,000க்கும் அதிகமான குழந்தைகள் பிறக்கலை. இந்த 10 வருஷத்துக்குள்ள இந்த பிறப்பு வீதம், அதாவது 1,20,000 குழந்தைகள் பிறந்திருக்கணும். இந்த 10 வருஷத்துக்குள்ள பிறந்த குழந்தைகளுடைய கணக்கெடுப்பில் கடந்த கால 10 வருஷத்துல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 1,20,000 குழந்தைகள் இந்த 10 வருஷத்துல பிறக்கலை. இதனால இந்த மாதிரி ஒரு பெரிய கணக்கு அல்லது பிறப்பு வீதம் குறைந்திருக்கிறது என்ற தரவுகள் இன்றைய நாளில் வெளியாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்களில் நாம பார்த்தோம், அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகிறாங்க. இலங்கையில 68,000 தாண்டி இருக்கிறது. இந்த வருஷத்துக்கான டெங்கு நோயாளர்களோட எண்ணிக்கை 47 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. லேடி ரிச்வே வைத்தியசாலை, சிறுவர்கள் வைத்தியசாலை கொழும்புல இருக்கிற இந்த பிரபலமான அரச வைத்தியசாலையில டெங்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த டெங்கு பரிசோதனை நடத்தப்படும் போது அங்க கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 12 இடத்துல டெங்கு பரவக்கூடிய இடம் இருந்திருக்கு, அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதனால் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த வைத்தியசாலைக்கு எதிராகவே வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க. ஒரு வைத்தியசாலை, அது அரசாங்க வைத்தியசாலை, சின்னவங்க தங்க வைக்கிற, அவங்களுக்கு மருத்துவ வேலைகள் செய்யக்கூடிய ஒரு மிக பிரபலமான மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலை, இங்கேவே டெங்கு பரவல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பதிவாகி அதற்கு எதிரான வழக்கும் பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கன்னா பாருங்க. அந்த மாதிரியும் இருக்கு. எனவே இந்த ஒரு செய்தி இன்றைய நாளில் ஒரு பிரபலமான சிங்கள பத்திரிகையில வெளியாகி இருந்தது. கடந்த நாட்கள்ல போன கிழமை நடந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் காரணமாக உயிரிழந்த அதிகாரிகள், 8 அதிகாரிகள், அவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொலை, இது கொலை குற்றமாக தான் பார்க்கப்படுது. இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள், கைதிகள் யாராரு இதுல சம்பந்தப்பட்டாங்க, நேரடியாக இந்த தாக்குதல் யாராரு இணைந்து கொண்டாங்க, இந்த மாதிரியான தரவுகள் விசாரணைகள் மூலமாக வெளிவந்ததுல இந்த அதிகாரிகள் 8 பேரும் உயிரிழந்த
சம்பவம் தொடர்பாக கொலை குற்றம் சாட்டப்பட போகின்ற 200 கைதிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய போறாங்க. ஏற்கனவே இருக்கவங்க ஏற்கனவே ஜெயிலில் இருக்காங்க. இந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டு கொலை குற்றம் அடிப்படையிலேயே இந்த 200 பேருக்கும் வழக்கு பதிவு செய்யறதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. 200 பேர். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 500 பேருக்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்களாம். என்னத்துக்காக சொன்னா, சட்டவிரோதமான சொத்து சேர்த்திருக்காங்க, திடீரென பணவரவு, திடீரென சொத்துக்கள் சேர்க்கப்பட்டமை, இந்த மாதிரியான பலதரப்பட்ட தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தரவுகள் கிடைக்கப்பட்டு லட்சக்கணக்கில் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணை செஞ்சு நேரடியான விசாரணைகளுக்குள்ள இறங்க போறாங்க. இதுல கடந்த கால அரசியல்வாதிகள், வியாபாரிகள், குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள் என்று ஏராளமானவர்கள் இந்த 500 பேருக்குள்ளேயும் இருக்காங்களாம். இவங்களுக்கான விசாரணைகள், நேரடியான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது. எனவே திடீரென யாரும் வீடு வாங்கியோ கார் வாங்கியோ இந்த மாதிரியான விஷயங்களை, அதுவும் அவங்க நேரடியாக அவங்களுடைய சரியான வருமானத்தை காட்டிக்கொண்டா அது இந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சில பேர் திடீரென பணக்கார ஆகிட்டா இப்படி ஆனார் அப்படின்ற கோபத்திலேயே நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து தரவுகளை சேகரித்து சரியா பிழையா வழங்கப்பட்ட தரவுகள் எல்லாமே சரியானதான்றதை அவதானிச்சு அதிலிருந்து எடுக்கப்பட்ட 500 பேரை தான் இப்ப விசாரணைக்கு உட்படுத்த போறாங்க. இலங்கை ஒரு புதிய நடைமுறையை அல்லது புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. கட்டாயப்படுத்தப்பட்ட ஊழியர்களை அல்லது தொழிலாளர்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை இலங்கை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கிறாங்க. கடந்த நாட்களில் இது பெரிய பேசு பொருளாகிறது. 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா 12.5% மேலதிகமான வரியை விதிச்சாங்க. காரணம் சொன்னா, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய அளவான ஒரு அழுத்தம்னு சொன்னால், எந்த நாடுமே கட்டாயமாக சிறுவர்களை அல்லது பெண்களை பயன்படுத்தி கட்டாயப்படுத்தி ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு பொருட்கள் தயாரிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த பொருட்களை எந்த நாடுமே இறக்குமதி செய்யக்கூடாதுன்றதுதான் அமெரிக்காவுடைய கொள்கையாக இருந்தது. எனவே அந்த கொள்கைகளை மீறி பல நாடுகள் அந்த பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த நாடுகள் பட்டியலில் இலங்கையும் இருந்தது. எனவே கடந்த மாதம் அமெரிக்கா அறிவித்தது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறுத்தலைன்னு சொன்னால் அந்தந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வர பொருட்களுக்கு மேலதிகமாக 12% வரியை நாங்கள் விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையால் இலங்கை இதை இப்பொழுது உடனடியாக நிறுத்தியிருக்காங்க. வரும் நாட்களில் எந்த விதமான கட்டாய பணிகளுக்காக அமர்த்தப்பட்ட சிறுவர்கள் அல்லது பெண்கள் அல்லது முதியோர்களை வைத்துக்கொண்டு தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் எதையுமே இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்ய முடியாது. சர்வதேச ரீதியில கியூபா நாடு மிகப்பெரிய அளவான எரிபொருள் சிக்கலை, எரிபொருள் நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. சர்வதேச ஊடகங்கள்ல இந்த செய்தி பரவலாக இருக்கு. காரணம், ஏற்பட்டிருக்கின்ற ஈரான் அமெரிக்கா போர், அதோட ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சிக்கல். ஏற்கனவே கியூபா பெரிய அளவான பொருளாதார சிக்கலுக்குள்ள இருக்காங்க. ஆனால் இப்பொழுது எந்த விதமான பெட்ரோல் டீசல் வாகனங்களை ஓட முடியாத நிலையில கியூபா நாடு இப்பொழுது இருக்கிறது. இதனால சீனாவிலிருந்து இறக்குமதியாகின்ற முச்சக்கர வண்டிகள், எலக்ட்ரிக் முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்த ஆரம்பித்திருக்காங்க. சோலார் பேனலையே மேலே வச்சுக்கொண்டே பல முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துறதுக்கு, போக்குவரத்துக்காக பயன்படுத்துறதுக்காக இப்பொழுது கியூபா நாடு தயாராகி இப்பொழுது 2000 முதல் 4000 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான முச்சக்கர வண்டிகளை இப்பொழுது கியூபாவுக்குள்ள இறக்குமதி செய்கிறாங்க. முற்றுமுழுதாக எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய முச்சக்கர வண்டிகள் தான். இப்பொழுது கியூபாவில் மிக பெருமதியான கார்கள் இருக்கு. ஆனாலும் கூட அதனை இப்பொழுது ஓட முடியாத நிலைக்கு கியூபா தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அளவு எரிபொருள் நெருக்கடி கியூபாவில் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான முருகல் கொஞ்சம் முத்தி இருக்குது அல்லது வலுப்பெற்றிருக்குன்னு கூட சொல்லலாம். ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டிருப்பதாக ஈரான் பக்கமாக இப்பொழுது தரவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில கட்டார், பஹ்ரைன் ஆகிய மத்திய கிழக்கு நாடுகளுடைய அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் முக்கிய தளங்கள் மீதும் இன்றைய நாளில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஈரானிய ஊடக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே முருகன் நிலை இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கின் இந்த போக்குவரத்துகள், எண்ணெய் ஏற்றுமதி தொடர்பான விஷயங்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாளை திங்கட்கிழமை இந்த எண்ணெய் விலையில, கச்சா எண்ணெயுடைய விலையில ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தேரங்களையும் இன்றைய நாளிலையும் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.